நல்லது செய்ய வேண்டும். தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யலன்னா இப்படி யாரு கேட்கிறா? நடந்த முடிந்த தேர்தலில் நம்முடைய அன்பு தலைவர் ஐயா தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு குளத்தூர் தொகுதியில இன்னைக்கு வெற்றி வாய்ப்பை இழக்க செய்தார்களே அந்த தொகுதி மக்கள் என்ன செய்யல? பேசுகிற போது அண்ணன் மனோகரன் சொன்னார், ராஜன் சொன்னார், இன்றைக்கு இந்த தொகுதியில வந்து 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கணபதி அவர்கள் என்ன செய்யலன்னு சொல்லி என்ன பெருமையா பேசினாங்க. உண்மையை சொல்லுகிறேன் நண்பர்களே, தலைவர் சொல்லிவிட்டார், தலைவர் சீட்டு கொடுத்துட்டார், தலைவர் நம்மிடத்தில் இந்த பணி ஒப்படைத்தார் என்று சொல்லிவிட்டால் அது எந்த பணியாக இருந்தாலும், கிளைக்கழக செயலாளராக இருந்தாலும், பகுதி பிரதிநிதியாக இருந்தாலும், அது இளைஞர் பொறுப்பு இளைஞனி பொறுப்பில் இருந்த காலமாக இருந்தாலும், இன்றைக்கு நான் பகுதி கழக செயலாளராக பணியாற்றுகிறேனே, இந்த பொறுப்பாக இருந்தாலும், இயக்க பணியாக இருந்தாலும், மக்கள் பணியாக இருந்தாலும், தலைவர் சொல்லிவிட்டார் என்ற கருத்துக்காக இவை பொழுதும் தூங்காமல் இரவு பகல் பாராமல் நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன். இதுதான் 5 ஆண்டு காலம் நான் செய்த பணியுடைய சிறப்பை இந்த மேடையிலே என்னுடைய அன்பிற்கிடையே சகோதரர்கள் எடுத்து சொன்னார். தலைவரை தோற்கடிச்சாங்க. என்ன காரணம்? தலைவர் என்ன செய்யல? குளத்தூர் தொகுதியில் இன்னைக்கு அடிச்சிருக்கிறார். இன்னைக்கு ஒரு 10 நாளுக்கு முன்னால போனேன், ஒரு நிகழ்ச்சிக்கு போனேன். முன்னாள் அண்ணன் ரங்கநாதன் சட்டமன்ற உறுப்பினர், தொகுதியை சட்டமன்ற உறுப்பினர், அவருடைய சகோதரர் இறந்துட்டார் சொல்லி பார்க்கிற போது அங்க எல்லாம் 2 மணி நேரம் இருக்க வேண்டிய சூழல் உருவாச்சு. போகிற போதெல்லாம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கும் போது போறதுக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு தான் பார்த்து நாங்கள் எல்லாம் மகிழ்கிறோம். தலைவர் அந்த தொகுதியை இணைத்து வைத்திருக்கிறார். மக்களுக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ அத்தனை தேவைகளை செஞ்சிருக்கிறார். அந்த செய்தி, அந்த தேவைகளை தான் நம்முடைய தொகுதிகளை கூட எல்லா நிலைகளும் செய்திருக்கிறோம். பாலமாக இருந்தாலும் அந்த பாலங்களை கட்டி கொடுத்திருக்கிறோம். பாதாள சங்கர திட்டத்தை முடிச்சு கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு அது போன்ற பணிகள், சாலை பணிகள், இன்னைக்கு என்னென்ன பூங்காக்கள், எத்தனை பூங்காக்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தனியார் ஆக்கிரமிப்படுத்த வச்சிருந்த இடத்தெல்லாம் மீட்டு இன்னைக்கு பூங்கா வச்சு கொடுத்திருக்கிறோம். வலசரவாக்கத்தில் SRMC பூங்கா, இப்படி எண்ணற்ற பணிகளை செய்து வந்திருக்கிறோமே. எதற்காக ஆட்சி மாற்றம்? என்ன செய்தார்? என்ன எடுத்தார்கள்? நம்மை பற்றி அவதூறுகளை வீசினார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில இதுவரை எத்தனையோ நம்மளுக்கு இடையூறு தந்திருக்கிறார்கள். ஆட்சியில் இருந்தவர்கள் நம்மை அழிப்பதற்கு எத்தனையோ திட்டங்களை தீட்டி இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே நம்முடைய தலைவர்கள் அசைந்து கொடுக்காமல் இந்த இயக்கத்தை கட்டி காத்தார்கள். அந்த வரிசையில தான் இன்றைக்கு இந்த இயக்கம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆட்சி நடக்குது. ஆட்சி நடத்துற போது நல்ல சிறப்பான நம்முடைய இந்த நல்ல ஒரு சொற்பொழிவாளர் நம்முடைய வட்டக்கழக செயலாளர் அன்பு தம்பி சார்லஸ் என்ன சொன்னா, 1 மணி நேரம் நல்லா பேசுவார். நிறைய திட்டங்களை பத்தி, இந்த ஆட்சியுடைய அவலங்களை பத்தி சொன்னார். நம்முடைய திட்டங்களுடைய சாதனைகளை பற்றி சொன்னார். சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னைக்கு ஆட்சி ஏற்பட்டு 4 மாதங்கள் முடிந்திருக்கிறார். என்ன திட்டங்களை எல்லாம் சொன்னார்கள். நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்றால் 2500 தருவோம் என்று சொன்னார்களே. நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்றால் மகளிர் விடியல் பயணத்தை நாங்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பரவலாக்குவோம் என்று சொன்னார்களே. இன்றைக்கு வேலையெல்லாம் பட்டதாரிக்கு 4000 ரூபாய் தருவோம் என்று சொன்னார்களே. இப்படி எண்ணற்ற 6 சிலிண்டர் தராங்கன்னு சொன்னார்களே. எதை இன்றைக்கு நாங்கள் செய்வோம், எந்த தேதியிலே செய்வோம் என்று எதையாவது சொன்னார்களா? சட்டமன்றம் நடக்கிறது. எதிர்கட்சி தலைவராக அன்பிற்கிடையே நம்முடைய இயக்கத்தின் வருங்காலம், நம்முடைய தமிழ்நாட்டிலே வருங்கால மன்னவர் அன்பிற்கிடையே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு எப்படியெல்லாம் இன்றைக்கு அந்த முதலமைச்சர் அவர்களை கேள்வி கணைகளால் துளைக்கிறார். முதலமைச்சர் இன்றைக்கு எதையுமே சொல்ல முடியாமல் தடுமாறுகிறார்கள். பக்கத்தில் இருக்கிற அவருடைய பூஜா தூக்குகிற சொம்புகள் அமைச்சர்கள் தான் இன்னைக்கு எதையோ இன்னைக்கு பிதற்றி கொண்டிருக்கிறார்கள். எங்க பார்த்தாலும் இன்னைக்கு கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இன்றைக்கு கஞ்சா விற்பனை, இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இன்னைக்கு எல்லாரும் குறை சொல்லுகிற அளவுக்கு மக்கள் எல்லாம் இன்னைக்கு கண்ணை மூடிக்கொண்டு வாக்களிச்சாங்க. என்ன காரணம் சொன்னா, இன்னைக்கு நடிகர் 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 வந்துட்டார், விஜய் வந்துட்டார், அள்ளி கொடுத்துருவாரு, 2500 ரூபாய் கொடுத்துருவாரு. இன்னைக்கு நம்ம எல்லா பஸ்ல இன்னும் போலாம், இன்னைக்கு தமிழ்நாடு முழுசு சுத்தி போலாம். எப்படி பகற்கனவு கண்டு கொண்டு 6 சிலிண்டர் வருது அப்படின்ற எண்ணத்தின் அடிப்படையில் நடிகர் சொன்னா நல்லதுதான் சொல்லுவாருங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நடிகரை நம்பி வாக்களித்தார்கள். இன்னைக்கு என்ன பேச்சுன்னு சொன்னா, தெருவில் இன்னைக்கும் நான் காலையில 5:30 மணிக்கு வாக்கிங் போறேன். நான் பார்க்கலாம் போறதில்லை, தெருவில் நடந்து மக்களோட மக்களாக இருந்து தினசரி வாக்கிங் போறேன். இன்னைக்கு போறேன். இந்த அண்ணனை எழுதுட்டுமே, மன்னிச்சிருக்கேன், உங்களை எழுதுட்டு மிஸ் பண்ணிட்டேன்றான். உன்னை மிஸ் பண்ணிட்டேன் உங்களை அப்படின்னு சொல்றான். தெருவில் வாக்கிங் போறச்சு என்ன காரணம் சொல்லி நின்று 5 நிமிஷம் பேசுகிற போது எதையோ நம்பி வாக்களித்தோம், அவர்கள் வாக்களித்தோம் என்று சொன்னார்களே. அவளை பார்த்தால் எனக்கு இந்த அளவில் இன்னைக்கு தூக்கம் வரல. அவங்கள நினைச்சு என்ன காரணம் சொன்னா, அவன் தான் என்னை வேலை வாங்கியிருப்பான்.